ஒரு சர்ப்ரைஸ் நமக்காய் காத்திருக்கிறது. நீ காத்திருக்கவில்லை, அந்த சர்ப்ரைஸ் நமக்காய் காத்திருக்கிறது. 30 நாட்கள் அவர் ஆயத்தம் பண்ணின சர்ப்ரைஸ் உங்க கை கொடுப்பாராக. இன்னும் சில அரசியல் போர்க்களங்கள் இந்த மாதம் திரும்பவும் எழும்புகிறது. ஆகிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? போன மாசம் சொன்னார் அரசியல் போர்க்களமா இருக்கும் என்று சொன்னார். அதுபோல பெரும் போர்க்களத்தை நாம் சில இடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சில போராட்டங்கள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ராஜனை எழுப்பும்படிக்கு தேவன் திட்டமிட்டதை கைப்பிடித்து தூக்கி எழுப்புகிறார். உன்னை குழியில போட்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள். அவமானப்படுத்தினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை துரத்தினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். வெட்கப்படுத்தினவர்கள் உன்னை தேடி வருகிற மாதங்களை கத்த வைப்பாராக. நீயே சர்ப்ரைஸா பார்ப்ப. உன் கண்கள் அதை காண்பதாக. புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்க செய்கிறார். தீங்கு அணுகாது, சத்துரு மேற்கொள்ளாது. சத்தமாய் சொல்லுவோமா? உங்களை பின்தொடர்கிற சத்துருவை கத்தர் முறிப்பாராக. இந்த நேரத்தில் உங்களை பின்தொடர்கிற சத்துருவின் கை முறிக்கப்படுவதாக. எல்லா சத்துருவின் கைகளும் முறிப்பாராக. எந்தெந்த சத்துரு உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் எனக்கு தெரியாது. இந்த ராத்திரி அவன் கை முறிக்கப்படுகிறது. விசுவாசத்தில் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நவம்பர் மாதம் நமக்கு நம்பிக்கை நங்கூரமாய் இருப்பார். அல்லேலூயா. 30 நாட்களோடு அதிசயமாய் நடத்துவார். 30 நாட்களுக்கு 30 தூதர்களை வைப்பார். 30 நாட்களில் உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். வாசல்கள் திறக்கப்படுவதாக. அநாதி கதவுகள் திறக்கப்படுவதாக. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற சித்தமான வாசல் உங்களுக்கு வருவதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வாராக. தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். இந்த மாதம் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இந்த மாதம் ஒரு ஆச்சரியம் வெளிப்படட்டும். சொல்லுவோம், ஆச்சரியத்தை காண்பேன். சொல்லுவோம், ஆச்சரியமான காரியம். ஆச்சரியமானதை செய்வார். எனக்கு ஆச்சரியமானதை செய்வார். ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உன் கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் காரியத்தை இந்த நவம்பர் மாதம் செய்வாராக. ஆச்சரியத்தை பார்ப்பேன் சொல்லுங்க. அப்படின்னா you will see the surprise. கர்த்தர் நமக்கு சர்ப்ரைஸை வைத்திருக்கிறார். ஒரு சர்ப்ரைஸ் நமக்காய் காத்திருக்கிறது. நீ காத்திருக்கவில்லை, அந்த சர்ப்ரைஸ் நமக்காய் காத்திருக்கிறது. 30 நாட்கள் அவர் ஆயத்தம் பண்ணின சர்ப்ரைஸ் உங்க கை கொடுப்பாராக. விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தமிழகத்தை காப்பாராக. எந்த தீங்கும் வராதபடி காப்பாராக. விசேஷமாய் தண்ணீரினால் எந்த அழிவும் வராதபடிக்கு கர்த்தர் காக்கும்படிக்கு 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வருகிற இந்த மாதம் அடுத்த மாதம் இந்த இயர் 2க்குள்ள எந்த தண்ணீரினால எந்த அழிவும் வராதபடி கர்த்தர் காப்பாராக. எந்த கிராமங்களுக்குள் தண்ணீர் போகாதபடி காப்பாராக. நீர்நிலைகளுக்குள் தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக. எல்லா விதமான டேம்ஸ்ல ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா விதமான ஆறுகளிலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக. தேவன் ஆளுகை செய்வாராக. ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் என்று மாறி அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ்க்குள் போகாதபடிக்கு தேவ கரம் தமிழகத்துக்குள் இருப்பதாக. ஆந்திர மாநிலத்துக்குள் இருப்பதாக. கேரளாவையும் கர்த்தர் காப்பாராக. இயேசு நாமத்தில் கர்நாடகாவை காப்பாராக. மகாராஷ்டிராவில் ரத்தம் தெளிப்பாராக. தண்ணீரினால எந்த அழிவும் வராதபடிக்கு காக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி காப்பாராக. இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய பிள்ளைகளுக்கு ஜுரம், பயங்கரமான சில unwanted viral infection வருகிறது. we cancel it in Jesus name. நம் வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. வீட்டு நிலைக்கால்கள் ரத்தம் தெளிப்பாராக. அக்னி மதிலை கட்டி காப்பாராக. இரத்தத்துக்குள் மறைத்து காப்பாராக. அல்லேலூயா. இன்னும் சில அரசியல் போர்க்களங்கள் இந்த மாதம் திரும்பவும் எழும்புகிறது. ஆகிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? போன மாசம் சொன்னார் அரசியல் போர்க்களமா இருக்கும் என்று சொன்னார். அதுபோல பெரும் போர்க்களத்தை நாம் சில இடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சில போராட்டங்கள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ராஜனை எழுப்பும்படிக்கு தேவன் திட்டமிட்டதை கைப்பிடித்து தூக்கி எழுப்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சிஎம் அவர்கள் பலவீனப்படாதபடி காப்பாராக. வியாதி மருத்துவமனை அட்மிஷன் என்று போகாதபடி காப்பாராக.
எல்லா அரசியல் தலைவர்களையும் ரட்சிப்பாராக. ஏதோ ஒரு விபத்துகள் வருகிறது, அதை தடுப்பாராக. தேவ கிருபையின் கரம் கூட இருப்பதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. அதே மாதிரி ஒரு காரியத்துக்காக நம்ம ஸ்பெஷலா ஜெபிக்கணும். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் யார்? நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட் அந்த ட்ரம்ப். அவருக்கு கொலை மிரட்டல்களும் கொலைக்குண்டான அவருக்கு விரோதமாய் கொலை செய்யும்படிக்கு பல காரியங்கள் எழும்புகிறது. கர்த்தர் அந்த தேவ மனிதனை காப்பாராக. அவரை அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணது கர்த்தர் தான், நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார். அது நிர்ணயித்த காரியத்தை செய்து முடிப்பாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுமே. சினிமா துறையிலே உண்டாகிற குழப்பங்கள் மாறட்டும். சினிமா நடிகர்களை ரட்சிப்பாராக. அவர் குடும்பங்களில் எழும்புகிற சில பிரச்சனைகளை நம் கண்கள் பார்க்க போகிறது. தேவன் அதை இரத்தத்துக்குள் மறைப்பாராக. சில பிரபலமான சில பிரமுகர் மறிக்கிற நிலைமைகள், விபத்துகள் வருகிறது. தேவன் தடுப்பாராக, ரட்சிப்பாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அரசியலில் காணப்படுகிற பொய்கள், பித்தலாட்டங்கள் நிறைய இந்த மாசம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இருக்கீங்களா? உண்மை என்பதெல்லாம் பொய்யா இருக்கும், பொய் என்பதெல்லாம் உண்மையா இருக்கும், எல்லாம் தலைகீழா இருக்கும். அவைகளெல்லாம் கண்களுக்கு கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிற ஒரு மாதமாய் வைப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆச்சரியமாய் இருக்கும். தேவன் உனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார். அது நமக்கு ஒரு ஆச்சரியம் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறார். இந்த மாதம் நீ அதை காண்பாயாக. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆதியாம் புஸ்தகம் 24:21 சொல்லுகிறது, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். அப்படி ஒரு அற்புதத்தை எலியேசர் கண்டான். தன் புறப்பட்டு வந்த பிரயாணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். தன் எஜமானுடைய மகளுக்கு நியமிக்கப்பட்ட மகளுக்காக பிரயாணப்பட்டு வருகிறான். ஆச்சரியமாய் பார்க்கிறான். தனக்கு மட்டும் தண்ணீர் கேட்டான். 10 ஒட்டகத்துக்கும் சேர்த்து கொடுத்த பெண்ணை பார்க்கிறான். இவன் கேட்டது தனக்கு மட்டும்தான், கொடுத்ததோ ஒட்டகங்களுக்கும் சேர்த்து. அப்படி என்று சொன்னால் 60 குடம் ஒரு ஒட்டகம். அப்படி என்று சொன்னால் எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். 600 குடம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள். சர்ப்ரைஸா பார்க்கறான். என்ன ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு அழகா என்ன வழி நடத்தினார், நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆச்சரியமான ஒரு வழி நடத்துதலை கண்டேனே, நான் தேடி வந்ததற்கு நினைக்கிறதற்கு ஆச்சரியமாய் கர்த்தர் செய்தாரே. அப்படி இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உன் வாழ்வின் பிரயாணத்தில் நீ சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சந்திக்க வைக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இருப்பதாக. உங்கள் வாழ்வின் பிரயாணத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதமான ஆச்சரியமான காரியத்தை இந்த மாதம் காண்பீர்கள். சொல்லுங்கள், நான் ஆச்சரியத்தை காண்பேன். சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு நாமத்தில் உங்கள் தொழிலில் உண்டாவதாக, ஊழியத்தில் உண்டாவதாக, குடும்பத்தில் உண்டாவதாக, பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக, வேலையிலே உண்டாவதாக. ஆதியாம் புஸ்தகம் 43:33, ஜெனசிஸ் 43:33. அவனுக்கு முன்பதாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க நினைச்சு பார்க்கல, இப்படி யோசேப்புக்கு முன்பதாக வந்து உட்கார்வோம் என்று. ஏனென்றால் யோசேப்பினிடத்தில் ஆகாரத்தை புடுங்கி சாப்பிட்ட உடன்பிறப்புகள் ஆகாரத்துக்காய் வந்து நிற்கிறார்கள். கடந்த நாட்களில் சில கசப்பான காயங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க கிராஸ் பண்ணிருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதங்களை புடுங்கி சாப்பிட்டவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடை பண்ணினவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அதை தலைகீழாய் கர்த்தர் மாற்றி, விசுவாசத்தால் வாய்களை விரிவாய் திறந்து தலைகீழாய் மாற்றி அவர்கள் உன்னை தேடி வரும்படி மாற்றுவார். நீ தேடி போனாலும் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு அலைய வைத்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை குழியில போட்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள். அவமானப்படுத்தினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை துரத்தினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் உன்னை தேடி வருகிற மாதமாய் கர்த்தர் வைப்பாராக. நீயே சர்ப்ரைஸா பார்ப்ப, உன் கண்கள் அதை காண்பதாக. சொல்லுங்கள், ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படி இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். பல வருஷம் கழிச்சு நகோமியை சந்திக்கிறார்கள். நகோமியை வெறுமையாய் சந்திக்கிறார்கள். ஒரு அழகான குடும்பமாய் சந்தித்தவர்கள் இப்பொழுது தனியாய் வந்து நிற்கிறாள். ரூத்தோட வந்து நிற்கிறார். ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். வெறுமையாய் காலெடுத்து பெத்லகேமுக்குள் வைக்கப்பட்ட நகோமி அந்த பெத்லகேமுக்குள் கர்த்தர் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஒரு போவாசை காணவும் ஓபேத்தை கையில் எடுக்கவும். அப்படி என்ன, நீ காணாததை காண்பாய், கையில் எடுக்காததை எடுப்பாய். சொல்லுங்க, காணாததை காண்பேன்,
கையில் எடுக்காததை எடுப்பேன். இந்த மாதம் கர்த்தர் எனக்கு அதை செய்வாராக. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். வாயினாலே அறிக்கையிட்டால் அது ஒரு ரட்சிப்பாய் விடுதலையாய் மாறும். சொல்ல மாட்டீங்களே, என் கண்களால் காண்பேன், கையினால் எடுப்பேன். உங்கள் கண்களால் காண வேண்டியதை காண செய்வாராக, கையினால் எடுக்க வேண்டியதை எடுக்க செய்வாராக. அதில் இடையில இருக்கிற தடையை உடைப்பாராக. நீ கால் எடுத்து வைத்திருக்கிறது அப்பத்தின் வீடாக இருப்பதாக. பெத்லகேமிலே கால் எடுத்து வைத்திருக்கிறார். அப்பத்தின் வீடு ஐஸ்வர்யம் உள்ள வீடு. ஆமென். வார்த்தையின் வீட்டுக்குள் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறார். என் தேவனுடைய சும்மா விட மாட்டார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கண்களால் காண்பேன். சத்தமா சொல்லுங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வாசலை திறப்பானாக. கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக. கண்களால் அதை காண்பாய், கையினால் அதை சுதந்தரிப்பாய். நீ காண வேண்டியதும் இருக்கிறது, கையில் எடுக்க வேண்டியதும் இருக்கிறது. இதுவரைக்கும் காணாததை காண்பாய், இதுவரைக்கும் எடுக்காததை எடுப்பாய். அது ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் வாய்க்க செய்வார், அப்பாயின்மெண்ட் ஆர்டரா இருந்தாலும் வாய்க்க செய்வார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுமா? தேவன் இதை எனக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வாய்களை வெளிவாய் தரங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக, 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 நடப்பதாக. பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே வாய்க்க செய்வாராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வார்த்தை புறப்பட்டு போவதாக. வானமும் பூமி ஒழிந்தது, வார்த்தை ஒழிவதில்லை. கண்களால் காண்பே, கைகளால் எடுப்பே. கண்களால் காண்பே, கைகளால் எடுப்பே. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை அப்படியே பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்பினால் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பவனே, சத்தமிட்டு கூப்பிடுதா கட்சி வேடிக்கை பார்க்காதே. எனக்கு நான் சுதந்திரிக்கிறேன், இது என்னுடைய ஆசீர்வாதம். அது என் வாழ்க்கையில் எழுதுகிறார், என் சிரசின் மேல் எழுதுகிறார், என் வீட்டின் மேல் எழுதுகிறார். என் கண்களால் காண்பே, கைகளால் எடுப்பே. கண்களால் காண்பே, கைகளால் எடுப்பே. கேட்க கேட்க கர்த்தர் அதை கட்டமைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. சத்தமிட்டு கூப்பிடுங்கள். தொண்டை எக்காலமாய் மாறட்டும், தொண்டை சுரமண்டலமாய் மாறட்டும். நீ வெட்கப்பட்டு போக மாட்டார். அடுத்த 30 நாட்களுக்கு ஒரு வீட்டு வாசல் தூதரை நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய கத்தை கொண்டு வருவாராக. உன்னை சுற்றி வீட்டை சுற்றி அக்கினி மதிலை கட்டுவாராக. சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் முடிக்கப்படுவதாக. அடுத்த 30 daysல உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தருவாராக. உனக்கு ஒரு டோர்ஸ் ஓபன் பண்ணுவாராக. உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாராக. அடைக்க வேண்டியது அடைத்து தீர்ப்பாராக. சொல்லுங்க. கண்களால் காண்பேன், கைகளால் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பலிப்பதாக. வார்த்தை அப்படியே நடப்பதாக. நவம்பர் மாதம் முடிவதற்குள் கர்த்தர் சாட்சி சொல்ல கிருபை தருவாராக. கிருபை, 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 கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். விசுவாசம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதத்திலே சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்து, வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பினான்ஸ் குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து அவன் எழுதி வைத்திருக்கிற எல்லா எழுத்துக்களையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. We destroy it in the name of Jesus. அது அக்கினியிலே போடப்படுவதாக. We put it in the fire in the name of Jesus. அக்கினியிலே போடப்படுவதாக. உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுவாராக. எல்லா டெத் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுவாராக. மரண கண்ணிகள் முடிக்கப்படுவதாக. டாக்டர் மாத்திரை மருந்து டேப்லெட்டுகள் முற்றுப்புள்ளி வைப்பாராக. சொல்லு, முற்றுப்புள்ளி வைப்பாராக. பலவீனங்கள் முடிக்கப்படுவதாக. உன்னை பலவான கர்த்தர் வைப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இது அப்படியே வாய்க்க 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 செய்வாராக. ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன். கடந்த நாட்களிலே யாராவது, அதாவது பிரபலமானவங்கள சிலர் விழுந்து போனவங்களா இருப்பாங்க தெரியுமா? அது இந்த மாசம் விழுந்து போனவங்கள கர்த்தர் எழுப்புவாராக. அது யார் என்று உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். தேவன் அதை செய்வாராக. சில நேரங்கள்ல சிலர்லாம் விழுந்துட்டாங்கன்னா ஊரே அவளை கல்லெடுத்து தெரியும். தமிழ்நாடே கல்லெடு தெரியும், இந்தியா கூட கல்லெடு தெரியும். அப்படி கல்லடி வாங்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் கரம் நீட்டி தூக்கப்படுகிற. நீ இந்த இடத்துல கல்லடி வாங்கி உன்னையும் கர்த்தர் சேர்த்து தூக்குறா. நீ காயப்பட்ட இடத்துல கர்த்தர் கனப்படுத்துகிற மாதம். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. சொந்த பந்தங்களுக்கு நடுவில் ஒரு தலை உயர்த்துவாராக. பட்டணத்தில் ஒரு தலை உயர்த்தப்படுவதாக. ஒரு ஆச்சரியத்தை நீ காண்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையும் செய்ய மாட்டார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அப்படியே பலிப்பதாக. ஹalleluya. இயேசு நாமத்தில் இந்த வார்த்தை அப்படியே பலிப்பதாக, பலிப்பதாக, பலிப்பதாக. ஹalleluya. இந்த மட்டும் காத்தையே பின்னேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா நீரே. சொல்லுங்கள். இந்த மட்டும் காத்தையே பின்னேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா நீரே. எங்கள் வாழ்க்கையில்
இயேசுவை ஹalleluya ஸ்தோத்திரிப்போம் நாமே யோர்தானும் செங்கடலும் நம் எதிரிலே எழும்பி வந்த போதிலும் காப்பவர் சொல்லுங்கள் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரிலே எழும்பி வந்த போதிலும் காப்பவர் பிசாசின் சோதனை போதிலும் சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் சோதனைப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஹalleluya சோதனைப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஹalleluya இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ஒரு ஆச்சரியத்தை காண்பீர்கள் விசுவாசித்தால் நல்ல கைகளை தட்டி 7 முறை சத்தமாய் ஆமென் ஆச்சரியத்தை காண்பாய் இரண்டாவது முறை சொல்லுங்க ஆச்சரியத்தை காண்பாய் ஆமென் சொல்லுங்க ஆச்சரியத்தை காண்பாய் ஆச்சரியத்தை காண்பாய் ஆச்சரியத்தை காண்பாய் ஆச்சரியமாக செய்வார் காண செய்வார் கையில் எடுக்க செய்வார் உன் கண்கள் ஆச்சரியமாக இருப்பதாக கரங்களை தட்டி ஒரு ஆமென் மகிமை கர்த்தர் ஒருவருக்கே பார்க்கிற அத்தனை வீடுகளுக்கு அது வாய்ப்பதாக receive it in Jesus mighty name amen 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 God bless you God bless you God bless you